அண்மை செய்தி ஜனவரி மாதம் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி குறித்து என்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்கள்? வணக்கம் சரவணன். வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அனைத்து மிகப்பெரிய கட்சிகளும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிகளும் யாருடன் கூட்டணி அமைப்பது என்ற பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்திருக்கிற கட்சிக்கு மட்டும் அளவுக்கு அதிகமான கூட்டணி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் திமுகவினுடைய அந்த பலம் என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிற பட்சத்திலும் கூட அதிமுக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களது சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலைதான் பிரேமலதா விஜயகாந்த் நிச்சயமாக விரைவில் கூட்டணி குறித்து வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதே சமயம் தற்சமயம் அதிமுகவினுடைய அந்த கூட்டணிகளை பொறுத்தவரையில் இன்னும் வலுப்பெறாத சூழ்நிலையில் தற்சமயம் தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே போல சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிற ஆர்.பி. உதயகுமார் நேரடியாக வருகை தந்து கலந்துரையாடி வருகிறார். அதிமுகவை பொறுத்தவரையில் ராஜ்யசபா சீட் என்று சொல்லக்கூடிய அந்த எம்பி சீட் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டானது மிக வருத்தமாக அவர்களுக்கு இருந்திருந்தது. தற்சமயம் இந்த சந்திப்பு என்பது அவர்களை சமாதானப்படுத்தி மீண்டும் அதிமுகவினுடைய கூட்டணிக்கு அழைத்துச் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதிமுக கூட்டணியில் தான் பிரேமலதா விஜயகாந்த் இருக்கிறாரா என்பதெல்லாம் உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தேமுதிகவை பொறுத்தவரையில் தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகளோடு இருக்கிற பட்சத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்ற பெரும் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விஜயகாந்த் அவர்கள் இருந்த காலகட்டத்திலே திமுகவுடன் இணைந்திருந்தால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் என்பதெல்லாம் பேசுகிற பட்சத்தில் தற்சமயம் ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் நெருங்கிய அந்த நட்பு இருக்கிற பட்சத்தில் கூட அந்த நட்பு என்பது கூட்டணியாக அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அதிமுகவுடன் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.